Shri Parashakti Vidyala CBSE Class 8th Standard Subject Mathematics. Students, example 3 is 53,240 a perfect cube. If not, then by which smallest natural number should 53,240 be divided so that the quotient is a perfect cube? அதாவது இந்த கொஸ்டினில் இந்த சம்மில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 53,240 அப்படிங்கிற நம்பர் வந்து பெர்ஃபெக்ட் கியூபா இல்லையா அப்படிங்கிறத சொல்லணும். அது பெர்ஃபெக்ட் கியூப் இல்லை அப்படின்னா எந்த ஒரு ஸ்மால் நம்பரால் டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற நம்பர் பெர்ஃபெக்ட் கியூபாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். 53,240 அதை ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணணும். ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எதெல்லாம் அப்படின்னா 2, 2, 2, 5, 11, 11 and 11. அதாவது ஃபஸ்ட்டு the given number is a even number, so is divisible by 2. அந்த நம்பர் 2 ஆல் டிவைட் ஆகும். ஸோ 2 டிவைசரை வச்சுட்டு டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2, 6, 6, 2, 0 இது டிவைடண்டாக கிடைக்கும். இதுவும் ஈவன் நம்பர் அப்படிங்கிறதுனால again this number is divisible by 2. 2 ஆல் டிவைட் ஆகுது. ஸோ இப்போ 2 ஆல் டிவைட் பண்ணிவிட்டு 1, 3, 3, 1, 0 இது டிவைடண்டாக கிடைக்கும். தென் இது ஈவன் நம்பர் அப்படிங்கிறதால திரும்ப இதை 2 ஆல் டிவைட் பண்ணலாம். 2 ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற நம்பர் 6655 6655. இது நார்மல் லாங் டிவிஷன் மெத்தடில் கொடுத்துருக்க டிவைடண்டை டிவைசரால் டிவைட் பண்ணி நமக்கு கோஷன் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதை டிவைட் பண்ணி காமிக்கிறோம். டைரெக்டாக டிவைட் பண்ணி அந்த ஆன்சரை எழுதுகிறோம். ஸோ இதில் லாஸ்ட் டிஜிட் 5னு முடிகிறதுனால ஒன்ஸ் பிளேஸில் 5 இருக்கிறதுனால இந்த நம்பரை 5ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு டிஜிட்டாக எடுத்து 5ஆல் டிவைட் பண்ணுங்கள். இப்போ 6ல் 1 5 இருக்கிறதுனால 1 5 is 5. தென் ரிமைண்டர் 1 நெக்ஸ்ட் டிஜிட்டுக்கு ஃப்ரண்ட்லேயே எழுதும்போது we get number 16. 16 எத்தனை 5 இருக்குன்னு பார்க்கும்போது 3 5 are 15. ஸோ ரிமைண்டர் 1 திரும்ப அந்த 1 நம்பர் 5க்கு ஃப்ரண்ட்டில் எழுதும்போது we get number 15. தென் 15 5ஆல் டிவைட் பண்ணால் 3. தென் இந்த 5 5ஆல் டிவைட் பண்ணும்போது 1 5 is 5. Now this number is a odd number. ஸோ இப்போ ப்ரைம் நம்பர்ஸ் 1 by 1 டிவைட் பண்ண முடியுமா அப்படின்னு செக் பண்ணணும். இப்போ 5ஆல் லாஸ்ட் நம்பரை டிவைட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஆட் நம்பர், அதுவும் லாஸ்ட் டிஜிட் 1ன்னு ஃபினிஷ் ஆகிறதுனால எந்த நம்பரால் டிவைட் ஆகும் அப்படின்னு செக் பண்ணும்போது 11ஆல் டிவைட் ஆகும். ப்ரைம் நம்பரால் தான் டிவைட் பண்ணணும், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். அதனால் ப்ரைம் நம்பர் 11ஆல் இதை டிவைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்ஸ் 13 எடுத்துகிட்டு 13 11ஆல் டிவைட் பண்ணும்போது 111 is 11. Then remainder 2. Then we get the remainder 2. அந்த 2வை நெக்ஸ்ட் டிஜிட்டுக்கு ஃப்ரண்ட்டில் எழுதும்போது we get number 23. 23ல் எத்தனை 11 இருக்குன்னு பாருங்கள். 2 11s are 22. நெக்ஸ்ட் we get the remainder 1. அந்த 1ஐ நெக்ஸ்ட் டிஜிட்டுக்கு ஃப்ரண்ட்டில் எழுதும்போது we get the dividend 11. இந்த 11ல் 111 இருக்கும். ஸோ 1. Now we get the dividend 121. Then 121 11ங்கிற ப்ரைம் நம்பரால் டிவைட் பண்ணும்போது we get number 11. Given number by this 5. 5ங்கிறது தான் குரூப்பாக இல்லாமல் இருக்கிறதுனால அந்த 5ஆல் கொடுத்துருக்க நம்பரை டிவைட் பண்ணணும். Therefore 53,240 is divided by 5 is equal to 5ஆல் டிவைட் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் 53,245ஆல் டிவைட் பண்ணி நம்ம என்ன கோஷன் கிடைக்குதுன்னு பார்க்கணும். தென் ரைட் சைடில் டிவைட் பண்ணும்போது இந்த 5 5 கேன்சல் ஆயிரும். ஃப்ரம் தட் we get 2 into 2 into 2 into 11 into 11 into 11. This 5 is cancelled. Now you find the quotient for this division. Now 53,240 is divided by 5 is equal to 10,648 is a perfect cube.
Hence the smallest natural number is 5. The required smallest number is 5. The given number 53,240 is not a perfect cube. Then you divide the given number by 5. Then only you get the perfect cube number 10,648. Then example 4 is 1188 a perfect cube. If not, by which the smallest natural number should 1188 be divided so that the quotient is a perfect cube. அதாவது கொடுத்துருக்க நம்பர் given number is 1188. இப்போ இந்த நம்பர் பெர்ஃபெக்ட் கியூபா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டு அது பெர்ஃபெக்ட் கியூப் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்மால் நம்பரால் நம்ம டிவைட் பண்ணணும். அந்த நம்பரால் டிவைட் பண்ணும்போது கிடைக்கிற நம்பர் நமக்கு பெர்ஃபெக்ட் கியூபாக இருக்கும். அந்த டிவைட் பண்ணுற நம்பர் எந்த நம்பரை யூஸ் பண்ணி டிவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். 1188 ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணும்போது கிடைக்கிற ப்ராடக்ட் ஆஃப் தி prime factors that are 2 into 2 into 3 into 3 into 3 into 11. இப்போ 1188 2 ஆல் டிவைட் பண்ணலாம். ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணும்போது ப்ரைம் நம்பர்ஸால் டிவைட் பண்ணணும். The given number is a even number, so is divisible by 2. 2 ஆல் டிவைட் பண்ணலாம். அதனால 2 வச்சு டிவைட் பண்ணி பார்த்துட்டு கிடைக்கிற டிவைடட் என்ன வரும் அப்படின்னா 594. Again this number is also a even number, so it's divisible by 2. Next இது டிவைட் பண்றதுக்கு டிவைசர் 2 வை எடுத்துட்டு டிவைட் பண்ணலாம். 2 வச்சு டிவைட் பண்ணும்போது next we get the dividend is 297. But 297 அப்படிங்கிறது odd number, is not a even number. So it's divisible by the odd prime factor 3. இப்போ 3 ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற நம்பர் 99. 99 திரும்ப 3 ஆல் டிவைட் பண்ணலாம். Then we get the dividend 33. Now you divide this 33 by 3. Next we get number prime factor 11. Now you write the given number 1188 as the product of the prime factors 2 into 2 into 3 into 3 into 3 into 11. Now this 2 and 11 does not appear in the groups of 3. So now to divide the given number by 2 into 2 into 11. 2 into 2 into 11 is 44. 2 into 2 into 11 is 44. So the 44 ஆல given number divide பண்ணணும். Therefore 1188 is divided by 44, which is equal to 27. 27 எப்படி எழுதலாம் அப்படின்னா 3 into 3 into 3 as 3 power 3 or 3 cube. Now this number is a perfect cube. 3 power 3 or 27 is a perfect cube. இப்போ நமக்கு சம்ல கேட்டிருக்க கொஸ்டின் என்ன அப்படின்னா என்ன ஆன்சர் பண்ணணும்? The given number 1188 is not a perfect cube. Therefore, to divide the given number by 44, then only you get number 27. That 27 is a perfect cube. The question like எந்த நம்பரால டிவைட் பண்ணா நம்ம கிடைக்கிற கோஷன் பெர்ஃபெக்ட் கியூபா இருக்கும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ 44 ஆல டிவைட் பண்ணுறோம்.
Therefore, the required smallest natural number is this 44. We multiplied to obtain a perfect cube. இந்த சம்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த லாஸ்ட் எக்ஸாம்பிள்ல பார்த்த மாடலே தான் இந்த கீழே கொடுத்துருக்கிற 4 நம்பர்ஸும் பெர்ஃபெக்ட் கியூபான்னு செக் பண்ணணும். இந்த பெர்ஃபெக்ட் கியூப் இல்லை அப்படின்னா எந்த ஒரு ஸ்மால் நம்பரால் நம்ம மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிற நம்பர் தான் பெர்ஃபெக்ட் கியூபாக இருக்கும். இப்போ எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லணும். த கிவன் நம்பர்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் 243, செகண்ட் நம்பர் 256, தேர்ட் நம்பர் 72, fourth one 675. Okay, thank you. Must be multiplied to get a perfect cube. Okay, என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 68,600 பெர்ஃபெக்ட் கியூபா இல்லையான்னு செக் பண்ணணும். அது பெர்ஃபெக்ட் கியூப் இல்லைன்னா எந்த ஒரு ஸ்மாலர் நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் அதுதான் என்னவா இருக்கும்னா பெர்ஃபெக்ட் கியூபாக இருக்கும். அந்த நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். எந்த ஸ்மாலஸ்ட் நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிச்சே ஆன்சராக சொல்லணும். ஹியர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் to prime factorize the given number 68,600. Now to divide this number by 2. The given number 68,600 is an even number, so it's divisible by 2. Now we get 34,300. Now this number will also a even number, so it's divisible by 2. Now we get 17,150. This is also an even number. Therefore, you divide this number by 2. Next we get 8,575. This number, their end is 5. So it's divisible by 5. Next we get 1,715. Now, in this number, also it's end with number 5. Therefore, this is also divisible by 5. Next we get 343. This number is divisible by 7. So we get 49. This 49 is also divisible by 7. So 7 7 star 49. Now you write the given number 68,600 as the product of the prime factors 2 into 2 into 2 into 5 into 5 into 7 into 7 into 7. Now this 5 does not appear in groups of 3. So now to இந்த கொஸ்டின்ல பாருங்க, இந்த நம்பர் வந்து பெர்ஃபெக்ட் கியூபா இல்லை அப்படின்னா ஒன் ஸ்மால் நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிற நம்பர் நமக்கு பெர்ஃபெக்ட் கியூபாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5 வந்து பேர் நம்பர்ஸாக தான் இருக்குது. குரூப்ஸ் ஆஃப் 5 அந்த ஃபார்மில் இல்லை. ஸோ நமக்கு குரூப்ஸ் ஆஃப் 3 அந்த ஃபார்மில் வரணும் அப்படின்னா now to need 1 5. So to multiply by 5, from that we get 68,605 is equal to, in the opposite side 1 5 is included. Therefore their answer 2 into 2 into 2 into 5 into 5 into 5 into 7 into 7 into 7. Now this product is a perfect cube. இப்போ 5 ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற ஆன்சர் அந்த நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அது பெர்ஃபெக்ட் கியூப் நம்பராக இருக்கும். That number is 3,43,000. This number is a
perfect cube. Here's the answer. The smallest number by which 68,600 should be multiplied to make a perfect cube is 5. 68,600 is not a perfect cube. So the number of perfect cube மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணுறோம், நம்பர் 5 ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ that smallest natural number is 5. Then home assignment exercise 7.1 second sum. Find the smallest number by which each of the following numbers must be multiplied. Then to write the given number 53,240 as the product of the prime factors. From that we get 2 into 2 into 2 into 11 into 11 into 11 into 5. Now the prime factor 5 does not appear in a group of 3. 2 group இருக்குது, 11 group இருக்குது. ஒவ்வொரு prime factorம் 3 times இருக்கணும். இதில் 5 prime factors does not appear in group of 3. So the given number is not a perfect cube. Therefore, now to divide